மைண்ட்ல ஏறுறீங்க, இயேசுநாதர் இப்படிதான் இருப்பாருன்னு ஏத்திடுறீங்க. இப்ப நமக்கே எடுத்துக்கோங்களேன், கண்ட மூடி முழங்கால் போட்டா இயேசுநாதர் நம்ம யோசிச்சு ஜோ பண்ணோம்னா ஒரு நீல முடியும் தாடியும் வருதா இல்லையா? பாதி நேரம் அதான் வருது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல போட்ட விதை. இப்பவும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஆவில வந்து வளர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் அவர் ஒளியாகவோ தீபமாகவோ நெருப்பாகவோ அல்லது வெளிச்சமாகவோ நமக்கு காணப்படுற. ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கே கண்ண மூண்டா நீல முடியும் தாடி தான் வருது. ஏசு சரி, அப்ப இயேசுநாதர் நீல முடியோட தாடியோட இருக்க மாட்டாரா? நீங்க எடுத்து வசனத்தை வாசிச்சு பாருங்க, எங்கேயாவது அப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு, அவர் தாடி மயிரை பிடிச்சு இழுத்தாங்கன்னு இருக்கு. அவரை 3 நாளா உள்ள வச்சிருக்கிறாங்க. சரி, இயேசுநாதர் தாடி வச்சதாவே இருக்கட்டும், அவர் எப்படி மாம்சத்தில் இருந்தார் என்பதா முக்கியம். அவர் மறுரூபம் ஆயிட்டார். மறுரூபமான பிறகு கல்லறை வாசல்ல நிக்கும் போது மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. தோட்டக்காரன்னு நினைச்சாங்களாம். எம்மாவு சீஷரோட பேசிட்டே போறாரு. பேசிட்டே போகும்போது சீஷர்களுக்கு அது யாருன்னு தெரியல. அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இயேசு எப்படி கண்டுபிடிக்கணும்? உருவத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, வசனத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும், சத்தத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். வசனம் தெளிவா இருக்கு. அவங்க மீன் பிடிக்க போகிறேன்னு சீஷர்கள் போயிட்டாங்க. இவர் கரையில உட்கார்ந்து மீன் சமைச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, அது யாருன்னு யாருக்குமே தெரியல. மொத்தம் சொல்றா அது இயேசு. ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கிறாரு. எப்படி மர்ரூமான அனுபவத்தில் இருக்கிறாரு. ஏன்னா மர்ரூம மலையில 3 பேர் தான் பார்த்திருக்கிறான். அதுல ஒருத்தன் தான் சொல்றான் அது இயேசுன்னு. எதுக்கு சொல்றேன்? இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பார்னு பைபிள்ல சொல்லல. அவர் அந்த மாதிரியும் இல்ல. நீங்க யாரோ ஒருத்தருடைய போட்டோவை யாரோ ஒரு ஆளை பத்தினதை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அது உங்க வீடுகள்ல இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ராபர்ட் பாவெல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். அவர் தான் முன்னாடி இயேசுவை பத்தி சினிமாவில் நடிச்சார். அவரை பத்தின போட்டோ, அவருடைய போட்டோஸ் தான் பாதி இடத்துல இருக்கு. மீதி இடத்துல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல நடிச்சாரு, அவர் போட்டோ இருக்கு. உண்மையான இயேசு போட்டோ எங்க இருக்கு? அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? அதான் கேள்வி. இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல இயேசு பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே அடி வாங்கிடும். என்ன தெரியுமா? அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்ததுன்னு இருக்கு இங்கிலீஷ். தமிழ்ல அவர் தலை எப்படி இருக்குது? வெண் பஞ்சை போல. உங்களால வெள்ள முடியோட இயேசுநாதரை ஏத்துக்க முடியுமா? உங்க மைண்ட்ல இயேசுநாதரை வெள்ள முடியோட ஏத்துக்க முடியுமா? உங்களையே உங்களால வெள்ள முடியோட ஏத்துக்க முடியாது. அதையே டை அடிச்சு கருப்பாக்குனதா உங்களுக்கே பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு அது வெள்ள முடியுங்கிறது கம்பல்சரி வரப்போறது, அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதையே கருப்பா பார்த்து பழக்கப்பட்டீங்க. இயேசுநாதரை வெள்ள முடியல உங்களால பார்க்க முடியுமா? அங்க போய் வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் இருக்கு. அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது, கண்கள் அக்கினி சுவாலையை போல இருந்தது, அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல இருந்தது, ஒருவரும் கெடுக்க கூடாதது போல வஸ்திரம் வெண்மையாய் இருந்தது. அப்படி ஒரு இயேசுநாதர் போட்டோவை நீங்க வச்சிருக்கீங்களா? யார் வீட்லயாவது இருக்குதா? கன்ஃபார்மா கிடையாது, இருக்கவும் போறதில்லை. அதனால பைபிள் தெளிவா சொல்லுது, இப்படிப்பட்ட காரியங்களை வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள் என் நாமத்தை தரித்துக் கொண்டு. இன்னைக்கு இவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வராங்க. முதல்ல போய் உங்க வீடுகள்ல இருக்கக்கூடியதான இந்த போட்டோக்கள், சிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி போடுங்க. ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார், நீ சொல்றது வேணா வசனத்தின்படி கரெக்டா இருக்கு, இப்போ இயேசுவை அறியாதவங்க அல்லது எங்க வீட்டுல இருக்க ஒரு குழந்தை இயேசு எப்படி இருப்பார்னு கேட்டா நான் என்ன சொல்றது, நான் எதை காட்டுறது அப்படின்னாரு. சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாரு. எங்க அப்பா போட்டோ, தாத்தா எதுன்னு கேட்டா நான் காட்டுறேன், பாட்டி எதுன்னு கேட்டா நான் காட்டுறேன், இப்ப இயேசுநாதர் எப்படி காட்டுறது? நான் கேட்டேன், தாத்தா உங்க அப்பாவை காட்டிட்டீங்க, ஒருவேளை உங்க பிள்ளை 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தாத்தாவை கேட்டா எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டேன். எப்படி 3 தலைமுறை முன்னாடி ஒரு தாத்தா இருந்திருப்பாங்க தானே, அந்த தாத்தா இருந்ததுனால தான் இந்த தாத்தா வந்தாரு, இந்த தாத்தா இருந்ததுனால தான் அப்பா வந்தாரு, அப்பா வந்ததுனால தான் நம்ம வந்தோம், நம்ம வந்தனால பையன் வந்திருக்கான். ஒருவேளை பையன் கேட்கறான், 5 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா எப்படி இருப்பாருன்னு எப்படி காட்டுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? போட்டோவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா தாத்தா இருந்தது உண்மைதான்டா சொல்ல போறீங்களா இல்லையா? அதே பதில் தான் இயேசுநாதருக்கும். இயேசுநாதர் எப்படி இருப்பாரு தெரியாது, அவர் வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிர் தெழுந்தது உண்மை, அவர் வரப்போகுவதும் உண்மை. அவ்வளவுதான், சத்தியம் முடிஞ்சிருச்சு. இவங்களா இவங்க வசதிக்காக இவங்க விருப்பத்துக்காக பிள்ளைங்க மேல பழிய போடுறது. இன்னும் நான் ஒரு படி மேல போய் சொல்றேன், இல்ல உங்க பிள்ளை ரொம்ப ஞானம், பயங்கர அறிவு, ஐக்கியூ ஜாஸ்தி, இல்ல இல்ல நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும், இயேசு எப்படி இருப்பாரு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சா ரொம்ப சிம்பிள். உங்க பிள்ளை கிட்ட தைரியமா
சொல்லுங்க, போய் முழங்கால் போட்டு கதவை சாத்திட்டு முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு, இயேசு கிறிஸ்து வருவாரு பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. இயேசு வருவாரான்னு கேக்குறீங்களா? நம் சத்தத்துக்கு இயேசு செவி கொடுக்கிறாரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் செவி கொடுப்பார். உண்டு. வசனம் தெளிவா சொல்லுது, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இந்த வஞ்சிக்கிற காரியம் வந்ததனுடைய விளைவு என்ன? சரிங்க, இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? முதல்ல பைபிள் சொல்லுது, என் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருப்பதாக. கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியமும் உள்ளே இருக்க கூடாது. இது பேசிக். நான் சொல்றது அவ்வளவும் பேசிக். இன்னும் ஒரு படி மேல போய் நான் அடுத்து சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியத்திற்காக ஸ்ரீலங்கா போயிருந்தோம். கல்முனை அப்படிங்கிற ஒரு பகுதியில ஊழியத்துக்கு போன போது நடந்த சம்பவம் இது. நானும் என்னை அழைச்சுக்கிட்டு போன ஊழியரும் ஒருத்தர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறோம். போனா அங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு 60, 65 வயசு 70 வயசு இருக்கும் அவருக்கு. அவரு சில வருஷங்களாக படுத்த படுக்கையா இருக்கிறார், எழுந்திருக்கவே இல்லை. அவருடைய மக, அவங்களுக்கு ஒரு 45, 50 வயசு இருக்கும். அவங்க தான் அவரை பாத்துக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா 10 வருஷமா படுத்திருக்காரு, என்ன காரணமே தெரியல, நல்லா தான் இருந்தாரு, படுத்துட்டாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமான்னு. அந்த வீட்டுக்குள்ள போனா இயேசுநாதர் அப்பா, இயேசுநாதர் அம்மா, இயேசுநாதர் இருக்கிற சீஷர்களு, தூதர்களு, மிஷினரிகளு அத்தனை பேரும் சிலையா கிடக்காங்க. எல்லா பக்கமும் கிடக்குறாங்க. நமக்கே தெரியல இத்தனை மரியாதைக்கு இத்தனை பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பேரு, எல்லா ஊர் பேர்லயும் நம்ம பேர் இருக்கு. பார்த்தா நான் சொன்னேன், இவ்வளவு விக்கிரகம் இருக்கே, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குமே, இதை கொஞ்சம் எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்களுக்கு பயம், இல்ல இதெல்லாம் எடுத்தா பிரச்சனை வராதா? நான் சொன்னேன், எடுங்க, ஒன்னும் பிரச்சனை வராது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படின்னா நீங்களே எடுத்துருங்க. பிரச்சனை வந்தா யாருக்கு வரட்டும்? உங்களுக்கே வரட்டும், நீங்களே எடுத்துருங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டை கிளீன் பண்ண தொடங்கணும். ஊழியத்துக்கு போய் இதெல்லாம் இருக்கு, ஊழியத்துக்கு வரங்கிறீங்க, நிறைய பேர் வீட்டை கிளீன் பண்ண வேண்டி இருக்கும். போய் கிளீன் பண்ணோம். மொத்தத்தையும் கிளீன் பண்ணி எடுத்தா 2 மூட்டை ஃபுல்லா வந்துச்சு. சிலையும் அது இதுமா பெரிய மூட்டை. அதை கொண்டு போய் வண்டியில போய் ஒரு ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு வந்து நான் அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்ச ஒரு 5வது நிமிஷம் 2 வருஷமா படுத்திருந்த மனுஷன் எழுந்திருச்சு உட்கார்ந்தார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, அப்பதான் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறார். பல நேரங்களிலே இவைகள் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கும். வரவேண்டிய காரியங்களுக்கு அது தடையாக இருக்கும். நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரோம், தசமா காணிக்கெல்லாம் கரெக்டா தான் கொடுக்கிறோம், ஆனா என்னன்னே தெரியல, ஆசீர்வாதம் வரல, இந்த காரியம் முடிய மாட்டேங்குது, இத்தனை வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் உங்கள் பாளையங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டி இருக்கும். ரொம்ப கவனிச்சு பாருங்க. லேயாள், ராகேல் 2 பேரும் இருந்தாங்க. இத்தனைக்கும் ராகேல யாக்கோபு ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் ராகேலின் கூடாரத்துக்குள் மறைக்கப்பட்டிருந்த ஒரு விக்கிரகம் இருந்துச்சு, தகப்பன் வீட்டுடைய விக்கிரகம். ஒரு நாள் அந்த விக்கிரகம் ராகேலின் பிரயாணத்தை வழியிலேயே முடிய பண்ணிருச்சு. 2 பேரும் போனாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கானானுக்குள்ள போய் கல்லறை வரைக்கும் யாக்கோபு கூட போனது யாருன்னா லேயாள் தான் போனாங்க. ராகேல் போகல. காரணம், அவங்களுடைய கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற விக்கிரகம் மறைக்கப்பட்டிருந்தது. அதே தான் உங்களுக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா தூக்கி வெளியே போடுங்க, தைரியமா போடுங்க. யாரும் எதுவும் செய்ய போறதில்ல, எந்த பிசாசும் உங்களை ஒன்னும் செய்யாது. ஏன்னு சொன்னா பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். நீங்களும் நானும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.